அண்ணா முதல். அதை மறந்துடாதீங்க. நான் அரை நெஞ்சார போட்டுக்கிட்டு ஸ்கூல்ல இருந்து ஓடி போய் பார்த்தேன் அண்ணா கோட்டைக்குள்ள போறது. அது எதுக்கு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. என் குடும்பம் காங்கிரஸ்கார குடும்பம், எங்க அப்பா காங்கிரஸ்கார குடும்பம், டிஎம்கேவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் என் மனம் ஏன் இவங்க என்ன செய்யறாங்கிறத பார்க்க துடித்தது. பெரியார் ஒரு காரணம்னா கூட ஏதோ நல்லது நியாயம் சொல்றாங்களே இவங்க, எல்லாருக்கான நியாயமா இருக்காது. நீங்க வெவ்வேறு, நான் முதல்ல சொன்னேனே, வெவ்வேறு பெயர்கள் மாற்றி மாற்றி சினிமாலாம் வருமே, மாறு வேடம் போட்டுட்டு ஒரு மச்சத்தை வச்சுக்கிட்டு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு வருவாங்க. அவங்கள இந்த மாதிரி மச்சத்தை வச்சுக்கிறாங்க, மீசையை வச்சுக்கிறாங்க, தாடி வச்சுக்கிறாங்க. அது தம்பி வடிவேல் சொன்ன ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. நீ தொப்பி வச்சுக்கிட்டாலும் கொண்டையும் மறைக்க முடியலையாப்பா. அந்த கொண்டை தெரியுது எங்களுக்கு, அது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இப்ப அதை நம்பிக்கிட்டு நீங்க போய் தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ண நினைக்காதீங்க, புரியுதுங்களா? அது இளைஞர்களிடம் சொல்லுங்கள். இதுவரை ஓட்டு போடாத அவங்க கிட்ட கொஞ்சம் பெரியவங்க சொல்லுங்க. அது டிஎம்கே காரனா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அறிவுள்ளவனா இருந்தாலே போதும். காலேஜுக்கு போகும் தகுதியை பெற்ற பெண், அந்த பெண் சொல்வாள், ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கிறதே இந்த அரசு. அவர்கள் சொல்வார்கள், இந்த அரசு எப்படி நிறுவப்பட்டது என்பதை பின்னோக்கி பார்த்தீர்களே ஆனால் அந்த நீட்சி நீதி கட்சி வரையில் போகும். அந்த சாயல்ல தான் என் கட்சியில நீதிங்கிற வார்த்தை இருக்கு. இதே வண்ணங்கள் அதிலும் இருக்கு. இது திராவிட குடும்பம் என்பதோட அர்த்தம் போக 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 உங்களுக்கு புரியும். இல்லைன்னா எதுக்காக இங்க வந்து சேர்ந்திருக்கேன்? நான் ஓட்டுக்காகவா? இல்ல, எனக்கு என்ன ஓட்டு சீட்டு? இது நமக்கான ஓட்டு. அதுக்காகத்தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். இதுல என்ன, என் ஷூட்டிங் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னை வாழ வைத்த தமிழகம் என்னை மீண்டும் வாழ வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் என் கடமையை செய்ய தவறினால், தமிழகத்தை சூழ்ச்சி சோர்ந்திருக்கும் வேளையில் நான் இந்த கடமையை செய்ய தவறினால் நான் தமிழன் என்று மாறுதட்டிக் கொள்ள முடியாது. 23 உங்கள் சின்னம் எதுவாக இருக்க வேண்டும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நான் மைக் வச்சிருக்கேன், உங்களுக்கு மைக்கு கிடையாது. உங்களுக்கு இருப்பது உங்கள் உணர்வும் நீங்க ஓட்டு போட போற பட்டியும் தான். அதையும் தொட்டு பார்த்து விழுந்துதா விழுகலையாங்கிறத கவனிச்சுக்கிட்டு போடுங்க. அங்க இருக்கிற உங்கள் பெயர் விடுபடாமல் இருப்பதற்கான எல்லா போராட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது, மற்ற கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்த தலைவர், ஆம் ஆத்மி பார்ட்டியின் தலைவர், கோர்ட்ல நின்று டைரக்டா கேட்கிற கேள்விகளை எல்லாம் நமக்கு கிடைக்கும் வெற்றியாகத்தான் நினைக்க வேண்டும், இந்தியாவுக்கு கிடைக்கும் வெற்றியாகத்தான் நினைக்க வேண்டும். நானும் அது மாதிரியான ஒரு குரல் தான். இந்த குரல் ஓயாது, நீங்கள் ஓயவிடக் கூடாது. தேர்தல் நாள் 23 2026 இந்த மாசம், ரொம்ப நாட்கள் இல்லை. சின்னம் உதயசூரியன். வாக்களிக்க தவறாதீர்கள். இது நான் இந்த இடத்துல வந்து சத்தமா சொல்லி கேட்கணுங்கிறது இல்ல. உங்க உணர்வுகள் எப்படி பொங்கி இருக்கிறது, இங்கே யார் நிற்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் அவருக்காக மட்டும் கேட்கல, மொத்த கழகத்திற்காகவும் மொத்த தமிழ்நாட்டுக்காகவும் நான் இங்க சுத்திட்டு வரேன். நான் தலைவன் இருக்கின்றான் என்ற என் பாட்டு உங்களை விரைவில் வந்து சேரும். அதை கேட்டீங்கன்னா இன்னும் உணர்ச்சி பொங்கும். கேட்டுட்டு போய் ஓட்டு போட வேண்டிய இடத்துல போடுங்க. நான் மகிழ்வேன், நாம் மகிழ்வோம். நாளை நமதாகும். ஜெய் ஹிந்த்.